Hi friends, இன்னைக்கு நம்ம fertilizers and pesticides topic பார்ப்போம். Fertilizer வந்து can be divided into organic or synthetic. Organic வந்து can be also known as manure. Synthetic fertilizer also known as chemical fertilizer. Fertilizer ஒன்றும் இல்லை, supply nutrients to the growth of plants. Supply nutrients கிடைக்குது growth of பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு நியூட்ரியன்ஸ் தான் ஃபர்டிலைசர். நெக்ஸ்ட்டு அதோட டைப்ஸ் பாருங்கள். ஆர்கானிக்கை தான் நம்ம மேன்யூர்னு சொன்னோம். ஸோ மேன்யூர்னால் என்னென்னு பார்ப்போம். டிகம்போசிஷன் ஆஃப் கேட்டில் டங்க் ப்ளஸ் ஹியூமன் வேஸ்ட் ப்ளஸ் பிளான்ட் வேஸ்ட். மேன்யூர் வந்து பிளான்ட் வேஸ்ட், ஹியூமன் வேஸ்ட், கேட்டில் டங்க், அதாவது உரங்கள் எப்படி தயார் பண்ணுறோம். மரம், மனுஷனோட கழிவுகள், ஆடு மாடுகளோட கழிவுகள் மூலியமாக வரதான் மேன்யூர். இயற்கையாகவே நடக்கிற உரம். ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால் இயற்கை. ப்ரிப்பேர்ட் இன் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு ஆல் நியூட்ரியன்ஸ் பட் இன் ஸ்மால் குவான்டிட்டி. எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும், பட் ஸ்மால் குவான்டிட்டி அளவு தான். ஆட் ஹியூமஸ் டு த சாயில் அண்ட் டெக்ஸ்சர். நல்ல டெக்ஸ்சரும் சாயிலில் நிறைய நல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். லெஸ் சால்யுபிள் இன் நேச்சர். மழை பெஞ்சிச்சுன்னா இப்போ உரம் வந்து மேன்யூர் டெக்னிக் மூலிமா நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நிறையா தண்ணி பட்டுருந்தா கூட அந்த செடியில் உள்ள உரம் வந்து போய்விடாது. ஸோ அதான் வந்து லெஸ் சால்யுபிள் இன் நேச்சர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சல்ஃபர், பாஸ்பரஸ், நைட்ரஜன் வந்து நம்ம சிந்தட்டிக்கில் யூஸ் பண்ணுறப்ப லீஃப்லாம் வந்து க்ரோத்துக்காக, ஒரு பிளான்ட்டோட லீஃப் க்ரோத்துக்காக பயன்படுது நைட்ரஜன். ஃபாஸ்பரஸ் கண்டென்ட்டை நம்ம வந்து தயார் பண்ணி போட்டோம்னா அது ரூட் வளர்ச்சி கொடுக்கும் பிளான்ட்டில். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆர்கானிக். நம்ம இன்ஆர்கானிக். ப்ரிப்பேர்ட் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் லேபரட்டரிஸ். ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன் இன் லார்ஜ் குவான்டிட்டி. இப்போ ஆனால் ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி உரம் தான் வந்து சிந்தட்டிக். டு நாட் கண்ட்ரிபியூட். எந்த ஒரு ஹியூமஸும் இருக்காது சாயிலில், ஒரு நல்ல டெக்ஸ்சர் இருக்காது. போட அது வந்து டம்ப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஈஸிலி சால்யுபிள் ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூரியா, ஃபாஸ்பேட், நைட்ரேட் அப்படி சொல்கிறோம். மேன்யூர் டெக்னிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்திங்கன்னா கொஷனில் கேட்குறது வெர்மி காம்போஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, யூஸிங் எர்த்வார்ம், மண்புழு உரம் தயார் பண்ணுறது தான் வெர்மி காம்போஸ்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பயோஃபர்டிலைசர்னால் ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் ஈஸிலி ரெனியூவபிள் அண்ட் நான் பொல்யூட்டிங். லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து ஈஸிலி ரெனியூவபிள் ஆகிறது, மறுபடியும் வளரக்கூடியது, அண்ட் நான் பொல்யூட்டிங், மாசு அற்றது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சைனோபாக்டீரியா, ரைசோபியம், அசிடோபாக்டர், பாசிகள் நம்ம சொல்கிறோம் அதில், அந்த மாதிரி பாக்டீரியா மூலியமாக கிடைக்கக்கூடியது. பயாலஜிக்கலாக கிடைக்கக்கூடியது வந்து பயோஃபர்டிலைசர்ஸ். டைப் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ வந்து கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூரியா, அமோனியம் நைட்ரேட்லாம் எந்த ஃபர்டிலைசர்னு பிலாங் பண்ணியிருக்குன்னு கேட்கலாம். ஸோ நைட்ரஜனஸ், ஃபாஸ்பேட், பொட்டாசிக், சல்ஃபர்ஸ். தென் இது வந்து அதாவது காம்ப்ளெக்ஸாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ்னால் எல்லா உரமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ். நைட்ரஜனஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா யூரியா, அமோனியம் நைட்ரேட், அமோனியம் சல்ஃபேட். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்பேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்பேட்டுக்கு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லாமே ஃபாஸ்பேட்டில் முடியும். சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட், ட்ரைபிள் சூப்பர் ஃபாஸ்பேட். நெக்ஸ்ட்டு பொட்டாசிக் தான், அதுவும் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் பொட்டாசியம் நைட்ரேட். காம்ப்ளெக்ஸ்னால் டிஏபி கேள்விப்பட்டிருக்கோம். வயலில் வந்து நல்ல ஒரு உரம் பார்த்திங்கன்னா டிஏபின்னு சொல்லுவாங்க. டை அமோனியம் ஃபாஸ்பேட் அதிகமாக பயன்படுத்துகிற டிஏபி தான். ஸோ டை அமோனியம் ஃபாஸ்பேட், இது ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, டை அமோனியம் ஃபாஸ்பேட். நெக்ஸ்ட்டு நைட்ரோஃபாஸ்பேட். இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ், நிறைய எல்லாமே கலந்தது தான் வந்து இதெல்லாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் மேன்யூர் டெக்னிக்னா என்னென்னா லெக்யூமினஸ் பிளான்ட் லைக் சன்ஹெம்ப், லெக்யூமினஸ் பிளான்ட் லைக் சன்ஹெம்ப் அண்ட் சோயாபீன். இந்த மாதிரி பிளான்ட், சோயாபீன்லாம் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டை நம்ம பிளான் பண்ணுறதுனால, சாயிலில் நம்ம வந்து பராமரித்து வளர்க்குறதுனால நமக்கு மண்ணுக்கு நல்ல நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ்.
மைக்ரோநியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், போரான், ஜிங்க், காப்பர், குரோமியம். நெக்ஸ்ட்டு வாட்டர் சால்பிள் சால்ட்டாக இருக்கும் இது. மேக்ரோநியூட்ரியன்ஸ் வந்து அதிகமானது கார்பன், ஹைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், நைட்ரஜன் வந்து சாயிலில் நமக்கு நல்ல குளோரோஃபில் கிடைக்கும். பிளான்ட்டுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் டெக்னிக் பண்ணுறதுக்கு நைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கால்வாசி பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் ரொம்ப தேவை. ஃபாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா டிஎன்ஏக்கும் பிளான்ட்டோட டிஎன்ஏ ப்ளஸ் ஏடிபி மாலிகுலுக்காக பயன்படுத்துகிறது தான் ஃபாஸ்பரஸ். நெக்ஸ்ட்டு பெஸ்டிசைட்ஸில் இன்செக்டிசைட் அதோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா இன்செக்டிசைட், ஃபங்கைசைட், வீடிசைட், ரான்டிசைட். இன்செக்டிசைட்னா டு கில் இன்செக்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், டிடிடி டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தைன். ஃபுல்லாக டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா டிடிடினா என்ன ஃபுல் ஃபார்ம், டிஏபினா என்ன, அப்புறம் ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் நேம் கொடுத்து இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸை கொடுத்து இது என்ன ஃபர்டிலைசர் இருக்கலாம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃபங்கைசைட் டு கில் பயாலஜிக்கல் ஸ்போர்ஸ் ஆர் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் போர்டாக்ஸ் மிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அந்த மிக்சர் எப்படி செய்கிறாங்கன்னா த மிக்சர் ஆஃப் பிட்வீன் போத் காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் டைல்யூட் லைம்ஸ்டோன். ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலரில் இருக்கும் ப்ளஸ் அதோட டைல்யூட் லைம்ஸ்டோன் கலக்கிறது தான் போர்டாக்ஸ் மிக்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்கைசைட்லாம் புஞ்சை அழிக்கக்கூடியதுக்காக பயன்படுத்துறது. இன்செக்டிசைட்னா இன்செக்ட்ஸ் அழிக்கக்கூடியது. வீடிசைட்னா ஒன்றும் இல்லை, வீடிசைட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஹெர்பிசைட். பிளான்ட் தான், ஹெர்ப்ஸ் எல்லாம் இது பண்ணுறது, அன்வான்ட் பிளான்ட். எக்ஸாம்பிள் 2,4 டைக்ளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட் அண்டு டயஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க, டெலஃபோன் அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து மூலிமா தான் அன்வான்ட் பிளான்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். ரான்டிசைட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேட், டு கில் ரேட்ஸ், மைஸ், சிப்மங்க்ஸ் எக்ஸெட்ரா. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜிங்க் ஃபாஸ்ஃபேட் ஆர் ஆர்சனிக். ஜிங்க் ஃபாஸ்ஃபேட் மூலிமா தான் ரேட், ஆர்சனிக் இதெல்லாம் வந்து வயலில் வந்து அழிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன், எந்தெந்த ஜென்ரேஷனில் வந்து எந்தெந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக் வந்துருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட், எக்ஸாம்பிள் ஆர்சனிக், மெர்க்குரி வச்சு கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரியில் வந்து சிந்தட்டிக்காக கண்டுபிடிச்சாங்க, என்னென்னா எக்ஸாம்பிள் டிடிடி, மெலத்தியான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன் வந்து சயின்ஸ் லெபரட்டரிஸில் பயன்படுத்துகிறாங்க, ஃபாஸ்பரேட் அதெல்லாம். ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து ஜெனட்டிக், ஜீன்ஸ் மூலியமாக பிளான்ட்டுக்கு தேவையான எப்படி பெஸ்டிசைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது ஃபோர்த் ஜென்ரேஷன் ஜெனட்டிக் டெக்னாலஜி. எக்ஸாம்பிள் யூரியா வந்து இஸ் அ டேஷ் ஃபர்டிலைசர், நைட்ரஜன் ஃபர்டிலைசர். த ஃபர்டிலைசர் essential for the growth of tobacco is potassium nitrate. The fertilizer essential for the growth of tobacco, அந்த மாதிரி டொபாக்கோ செடி வளர்கிறதுக்கு பொட்டாசியம் நைட்ரேட். மிக்ஸ்டு ஃபர்டிலைசர்னால் என்னென்னு கொஷின் கேட்பாங்க, நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், என்பிகே. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இன்செக்டிசைடு என்னன்னு கேட்டாங்க, பிஹெச்சினா ஒன்றும் இல்லை, பென்சின் ஹெக்ஸாக்ளோரைட். டிடிடி இஸ் அன் இன்செக்டிசைட். DDT was first discovered by Paul Muller. The growing plant need dash element in largest quantity சொல்லுவாங்க. நம்ம வளரக்கூடிய பிளான்ட்டுக்கு அதிகமாக நைட்ரஜன் தான். ஸோ நம்ம ஏற்கனவே படித்தோம் நைட்ரஜன். அடுத்து the amount of nitrogen present in atmosphere is 78%. Next, the Gamaxion is the trade name of bites அப்படின்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு ரேட்டுக்கு வந்து டு கில் ரேட்டுக்கு வந்து நம்ம ஒயிட் ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறோம். காப்பர் சல்ஃபேட் இஸ் யூஸ்ட் இன் அண்ட் ஃபங்கைசைட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போர்டாக்ஸ் மிக்சர் இது ஃபங்கைசைட். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபங்கைசைட்னு சொல்லி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு the fertilizers that contain 2 or more nutrients in one compound is called complex fertilizer. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஒரு மாடல். இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.